நீங்க 2026ல எங்க தலைவர் முதலமைச்சர் ஆயிரோன்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். எந்த ஒரு செயல்பாடு செய்தாலும் நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகமாக செய்ய வேண்டும். அது நாளை நடக்க போகின்ற மாநாடாக இருக்கலாம், அல்லது எந்தவித மக்கள் போராட்டமாக இருக்கலாம். நாங்கள் வந்து கிரவுண்டை முழுக்க தயார் பண்றோம். நீங்க கிரவுண்டை தயார் பண்ணாம நீங்க நேரடியாக குதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுல பல சிக்கல்கள் எழும். மாவட்ட கட்டமைப்பு தயாராகி இருக்கிறது, மாநில கட்டமைப்பு தயாராகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அந்த மக்கள் மாநாட்டிற்கு பிறகு நிச்சயமாக செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சிகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட கூடுதலாக இந்த குதிரை ஓடிட்டு தான் இருக்கும். மிகப்பெரிய மாநாடுக்கு ஒன்று பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த இடத்தில் கொள்கை பிரகடனம் என்ன, கொடி என்ன, நாங்கள் எதை முன்வைக்கிறோம். 2026ல களம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல் கூட்டணியா தனித்தா அப்படிங்கறத அப்ப தலைமை முடிவு செய்வார். சீமானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி வருகிறார். அதனால வரும்போது அவருக்கு வாழ்த்து சொல்லணும். விசிகோட பயணம் அதை விட நீண்ட தூரமானது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவர் வந்து இயக்க அரசியல் இருந்து எவ்வளவு போராடினாரு, மக்கள்கிட்ட வந்து தலித் மக்கள் விடுதலைக்காக எவ்வளவு போராடினார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியாக நடந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அரசியல், அதாவது அடிப்படை மக்களோடு கலந்து போகிற அரசியல் இன்னும் அவர் ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு ட்ரோல் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருந்துச்சு. நியாயமான கேள்வியாக தானே இருக்கு. அதாவதுங்க, நாங்கள் முழுவதுமாக இந்த களத்திற்குள் வந்து விட்டோமா, கள அரசியலுக்குள் வந்து விட்டோமா என்று கேட்டால் நாங்கள் சில ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் கள அரசியலுக்குள் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. பிப்ரவரி 2ஆம் தேதி அதற்கான விதை போடப்பட்டது. பிப்ரவரி 2ஆம் தேதி நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சும்மா அறிக்கை மட்டும் சொல்லாமல் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் போய் அந்த பதிவுக்கான வேலைகளை துவக்கிவிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் ஆணையம் தேர்தல்ங்கிற காரணத்தினால லேட் ஆக்கிட்டாங்க. நாங்கள் நம்புகிறோம் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 4 மாதத்திலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் வந்திருக்கணும். எந்த ஒரு செயல்பாடு செய்தாலும் நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகமாக செய்ய வேண்டும். அது நாளை நடக்க போகின்ற மாநாடாக இருக்கலாம், அல்லது எந்தவித மக்கள் போராட்டமாக இருக்கலாம், இல்லை நாங்கள் கொடுக்க போகின்ற அறிக்கையாக இருக்கலாம். அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். இந்த 4 மாதத்தில் நாங்கள் செய்த விஷயம் என்பது 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, உறுப்பினர் சேர்க்கை என்பது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நம்பர்ஸ் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அஃபிஷியலாக தலைவரே டிக்ளேர் பண்ணுவார். முதல்ல சில பத்திரிகைகள் எழுதியும் போது 3 நாட்கள் 45 லட்சம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. தேர்தல் நேரத்தில் முக்கிய பேசுபொருளாக இருந்தது எங்களுடைய 76 லட்சம் உறுப்பினர்களின் வாக்கள் யாருக்கு செல்ல போகிறதுனாங்க. இப்போ 1 கோடி வரைக்கும் தொற்றுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்கள் எதுவுமே நாங்கள் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அது நம்பர்ஸ் வர வேண்டிய நேரத்தில் வரட்டும். ஸோ நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து லட்சக்கணக்கான உறுப்பினர்களிடம் இருக்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட கட்டமைப்பு. இந்த சமீபத்திய 1 வாரத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டே இருக்கிறார். முன்னாடி பயணிச்சார், அது வந்து மக்கள் இயக்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்பொழுது புதுக்கோட்டையில் முதல்ல வந்து மாவட்ட கழக, அதாவது வெற்றி கழகத்துடைய அலுவலகம் துவக்கப்பட்டது. நாமக்கல்ல திறந்துட்டோம். அடுத்து ஈரோடு, ஒவ்வொரு மாவட்டமாக திறந்துட்டு இருக்கோம். திறக்கிறதோட அவருடைய மற்ற பணிகளையும் சேர்த்து, அதாவது நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மாவட்ட கட்டமைப்பு தயாராகி இருக்கிறது, மாநில கட்டமைப்பு தயாராகி இருக்கிறது. நாளைக்கு மாநாடு வரும்பொழுது மாவட்ட கட்டமைப்பில் யாராவது இருக்காங்க, மாநில கட்டமைப்பில் யாராவது இருக்காங்க, உங்களோட கொள்கை பிரகடனம் என்ன, நீங்கள் இதுவரைக்கும் நான் காமிச்சிருக்கிறது எந்த பாதையில் பயணிக்க போகிறோம், பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் வேண்டாம், நிர்வாக சீர்கேடுகள் வேண்டாம், தமிழக மக்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற கட்சியாக நாம் இருக்க போகின்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கோம். ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்டி சிஏஏ ஸ்டாண்டு குறித்து நம்ம பேசியிருக்கோம். ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு எங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப லிமிட்டடாக சொல்கிறேன், லிமிட்டடாக செஞ்சிருக்கோம். இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறது. நாளை இந்த ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி பதிவு கூடிய விரைவில் முடியும்னு சொல்லி எங்கள் செய்திகள் வந்திருக்கு. இது வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. பதிவுகள் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா தமிழக வெற்றி கழகமாகவே நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் பயணிப்போம், மக்கள் அரசியல் செய்வோம் அப்படின்னு. அதற்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு மாநாடு தேதி அறிவிக்கப்பட்ட மாநாடுக்கு இப்போ தொடர்ச்சியாக கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு 6 இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம், செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மிகப்பெரிய மாநாடுக்கு ஒன்று பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த இடத்தில் கொள்கை பிரகடனம் என்ன, கொடி என்ன, நாங்கள் எதை முன்வைக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் உங்களுடைய காவிரி சிக்கலும் நிலைப்பாடு என்ன, முல்லை பெரியார் சிக்கலும் நிலைப்பாடு என்ன, லோக் ஆயுக்தா குறித்த நிலைப்பாடு என்ன, ஊழலை ஒழிப்பதற்கு நீங்கள் முன்வைக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்னு, ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ண போறீங்க, சமூக நீதிக்கு என்ன பண்ண போறீங்க, இந்த மண்வளத்தை காக்க என்ன பண்ண போறீங்க, எல்லா விஷயங்களுக்குமான பதில்கள் எல்லாமே தயாராக இருக்கிறது. எதுவுமே ரெடி பண்ணணும் அவசியம், தயாராக இருக்கிறது. அதை சொல்ல வேண்டிய தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இது நீங்க இவ்வளோ லென்த்தா ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி வருது. கட்சியை முழுமையாக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலை நாங்கள் இறங்குவோம்னு சொல்கிறது. அரசியலுங்கிறது ஒரு சேவை தானே. அதுக்கு வந்து அஃபிஷியலாக எல்லாத்தையும் நாங்கள் வந்து கட்டமைப்பு செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மக்களோட இறங்கி செயல்படுவோங்கிறது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. இல்லைங்க, அதாவது அரசியல் என்பது சேவை தானே, அது ஒன்றும் ஆஃபீஸ் கம்பெனி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சேவை அப்படின்னு அந்த புள்ளிக்கு வந்தீங்கன்னா
மக்கள் இயக்கமாக இந்த நேரடியான சேவை, நேரடியாக நீங்கள் வந்து மக்களுக்கு இது தேவை இருக்கிறது, பசியை போக்குவதற்கு இந்த பணிகளை செய்யணும், குழந்தைகளுக்கு முட்டைப்பால் அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கு கொடுக்கணும், பிளட் டொனேஷன் தேவைப்படுது, குருதியகம் பண்ணிட்டு இருக்கோம், பயிலகம் அப்படிங்கிறது பசங்க டியூஷன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, கடைசியாக நூலகம் என்பதை ஆரம்பித்து யாரை படிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு போன இதில் சொன்னார், மாணவர் பரிசளிப்பு விழாவில் காமராஜரை படிங்கள், அம்பேத்கரை படிங்கள், பெரியாரை படிங்கள் சொல்லி சொன்னார். யாரை படிக்கணும் பண்ணுறது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் வந்து இதில் நான் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன், பெரும்பாலானவர்கள் ரசிகர்களாக இருந்து அரசியல் மையக்களத்திற்கு வருகிறார்கள். நேரடியாக நீங்கள் போய் அரசியல் கேள்விகள் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட இல்லை, நானே ஓப்பனாக சொல்கிறேன், இல்லை நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த தயாரிப்புக்கான நேரமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். நாளைக்கு யார் என்ன கேள்வி கேட்டாலும் அது மாவட்ட கட்டமைப்பை சேர்ந்தவரோ மாநில கட்டமைப்பை சேர்ந்தவரோ தெளிவாக நீங்கள் மக்கள்கிட்ட பேசுவதற்கான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம சொல்கிற கிரவுண்ட் ஒர்க், நாங்கள் வந்து கிரவுண்டை முழுக்க தயார் பண்ணுறோம். நீங்கள் கிரவுண்டை தயார் பண்ணாமல் நீங்கள் நேரடியாக குதிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் பல சிக்கல்கள் எழும். அது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற பலமான இந்த கட்டமைப்பு, இந்த ஊடக பலம், இந்த சமூக ஊடக பலம், இவருக்கு இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மக்களை எப்படி அரசியல் மயப்படுத்த முடியும், மக்களிடம் எந்த அரசியல் செய்யணும். தேர்தல் அரசியலை இப்போ ஒதுக்கி வச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் 2026 குறித்து இப்போ கேள்வி நிறைய பேர் எழுப்புறாங்க. இல்லை, 2026க்கு காலம் நிறைய இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அரசியலை மக்கள் அரசியலை செய்யணும்ன்றது நம்ம தெரியும். சரி, ஓகே. பிரஸ் மீட் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மக்களை சந்திக்கிறதுல ஒரே அறிக்கைகளாகவே கொடுத்துட்ருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். மக்களை சந்திப்பதை தவிர்க்கிறார், அவங்களுடைய ரசிகர்களை சந்திக்கிறாரு, மாணவர்களை சந்திக்கிறாரு. ஆனால் மக்களை என்னைக்கு சந்திப்பார்? அவர் வந்து நமக்கு வந்து அடுத்த தலைமுறையினர் தான் ஓட்டு போடுவாங்க, அதனால் அவங்கள மட்டும் சந்திச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படின்னு போட்ட பிறகு ஏன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தலைங்கிற கொஸ்டின் வருது. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் வந்து நீங்கள் மக்களோட இணையறதுக்கான ஒரு வழிமுறை. வெறும் சோஷியல் மீடியாவை மட்டுமே வச்சுட்டு போயிடலாமா? கட்சி நீங்கள் சொல்கிறது வந்து கட்சியை கட்டமைக்கிற வரைக்கும் இதுவே போதும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, நடைமுறை அரசியலுக்கு வர வேண்டாம். அதாவது எங்களோட முதல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற மாதிரி மக்கள் சந்திப்புகள் நிச்சயமாக நடக்கும். நான் சொல்றேன், இந்த மாநாடு என்பது ஜூலையில் இருக்கலாம், இல்லை ஆகஸ்ட்ல இருக்கலாம், அதற்கு முன்கூட்டி கூட இருக்கலாம். அதற்கான பணிகள் எல்லாம் தயார். ஒன்றுல தெளிவாக இருக்கும், நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகத்தான் அவர் மேடை ஏறணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். நாங்கள் வந்து அதில் எந்த, ஏன்னா நீங்க முதல்ல நாங்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவங்க வரவே மாட்டாங்க, முதல்ல வரவே மாட்டாங்க, அப்போ ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே வரல. இப்போ சில பேர் நீங்கள் போய் கேள்வி எழுப்புனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே முடியலங்க, எதுக்கு நம்மளை பற்றி நாங்கள் பேசணும், இப்படி ஒதுக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் மிக தெளிவாக மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அந்த மக்கள் மாநாட்டிற்கு பிறகு நிச்சயமாக செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி ஊடக பிரிவு எங்களோட அறிக்கைகளை தயார் செய்யும். ஊடகத்திற்கான செய்தி தொடர்பாளர், மூத்த செய்தி தொடர்பாளர் நிச்சயமாக இருப்பார். அவர் வந்து எல்லார்ட்டையும் பேசுவார். இது எல்லாமே நடக்க தான் போகுது. ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சியிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட கூடுதலாக இந்த குதிரை ஓடிட்டு தான் இருக்கும். அதில் எந்த தயக்கமும் வேணாம். என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த யுகத்தில், இந்த ஒரு வாட்ஸ்அப் யுகத்தில் டெய்லி உடனே எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, நாளைக்கு வந்து அறிக்கை சொல்லிட்டாரா, நாளைக்கு தேர்தல் அரசியல் வந்துட்டாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த வேகம் எங்கள்கிட்ட வேண்டாம். நாங்கள் என்னன்னா நாங்கள் தெளிவாக போகணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து ரொம்ப வேகமாக விவேகத்தோட செயல்படணும்ன்றது தெளிவாக இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதமாகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது வந்து தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். ஒன்று, தேர்தல் காலம் இருந்தது, அவங்க 7 கட்டமாக தேர்தலில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்படிங்கிறனால நாங்கள் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி அதுக்கான பதிவுகள் எல்லாம் கொடுத்துட்டோம். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் சார்பாக பெயர் பட்டியல் ஒன்று போடப்பட்டு நீங்கள் ஏதாவது ஆட்சேபனை தான் தெரிவிங்கன்னு சொல்லி அது நடந்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. அங்கீகாரம் எல்லாம் இப்போ கூடிய விரைவில் நடந்துடும். இப்போ நாங்கள் பேசிய பொழுது என்ன சொன்னோம்னா கூடிய விரைவில் இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது வந்து ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறது அளவுக்கு இல்லை. தேர்தல் ஆணையம் மேபி பிஸியாக இருந்திருக்கலாம், அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். வேற காரணங்கள் இருக்காங்கிறது அவங்க தான் சொல்லணும். சரி, ஓகே. நடிகர் விஜய் வந்து 24 போட்டி கிடையாது, 26 தான் போட்டின்னு முன்னாடியே சொல்லியிருந்தார் அறிவிப்பிலேயே. ஆனால் அந்த 24 அந்த எலெக்ஷன் ஃபீவர் நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சார நேரத்தில் அவருடைய அந்த கோட் படத்தினுடைய ஒரு சிங்கிள் ட்ராக் வெளியானது. அதில் மைக்குன்ற ஒரு வார்த்தைகள்லாம் வந்துச்சு. அவருக்கு தேவையான அரசியல் வரிகளாக அவங்க போட்டாங்களா, அப்படி இல்லை சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி எழுந்தது. அப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எங்களுக்கான ஆதரவு தான் இது அப்படிங்கிறத முன்னெடுத்தாங்க. பட் இவர் தரப்புலேருந்து எந்த மறுப்பும் வரலை. அப்போ அது என்னதான் ஆக்சுவலி நடந்தது? இல்லைங்க, நீங்கள் நான் ரொம்ப சினிமா எனக்கு தெரியாட்டியும் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான பாடல் என்பது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க. அந்த பாடலை அவர் சொல்லியிருப்பார், நிச்சயமாக இன்புட்ஸ் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அது தொடர்பாக இல்லை, அந்த பாடலாசிரியரே ஒரு ஆர்வத்தில் தலைவர் எப்படி போகிறார், நம்ம அதை ஒட்டி எழுதலாம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த போஸ்டர் டிசைன் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போஸ்டர் டிசைன் பண்ணி ப்ரொடியூசர் தரப்பிட்ட கேட்டு, டேரக்டர் தரப்பிட்ட கேட்டு, தலைவர் தரப்பிட்ட கேட்டு, எல்லாத்தையும் கேட்டு இதெல்லாம் ஓகேன்னு கேட்டு அப்படி தான் வரும். இந்த மைக் சின்னம் கிடைத்தது என்பது அவங்களுக்கு வந்து இந்த சின்னம் கிடைக்குமா, கரும்பு விவசாயி கிடையாது, அப்போ அடுத்த சின்னம் கிடைக்குமா, வேற கிடைக்குமா, முன்னத்த நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது.
எப்போ வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணதுக்கு பிறகுதான் வருகிறது. அதனால இது வந்து அவங்களுக்கு தக்கபடி அமைஞ்சிருச்சு சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சி அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த பாட்டை எடுத்துட்டு போறதாக இருக்கட்டும், இல்லை வந்து சீமான் அவர்களே அதை பேசியதாக இருக்கட்டும், அவர்களுக்கு இயல்பாக ஒரு ஈர்ப்பு இருக்கு. இவர் மேல ஒரு தம்பின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டார்கள். நாங்கள் அதை வந்து விட்டுட்டோம். நாங்கள் வந்து அது வந்து சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது, இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல விட்டோமே தவிர நாங்கள் அதை எதிர்க்கல, அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து ரொம்ப திட்டமிட்டு நாம் வந்து சீமான் அவர்களுக்காக இது செய்ய போகின்றோம், அவருக்காக மைக் சின்னம் போட்டு கொடுப்போம் அப்படி ஒரு வேளை இருந்திருந்தா ஓப்பனா தலைவர் வந்து அறிக்கை கொடுத்து நீங்க வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுருன்னு சொல்லியிருப்பார். நாங்கள் அதனால தான் சொல்லிட்டோம், எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். எங்களுடைய நிலைப்பாடுகள் நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான விசிக, நாம் தமிழர், மற்ற வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை அறிவிக்கலை, கட்சியினுடைய கொள்கை தான் அறிவிக்கலை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் குறிப்பிட்டு வாழ்த்துக்களை சொல்லும்போது இவங்களோட இணைந்து பயணிக்கலாம் அல்லது இவங்க எடுத்துகிட்டு போகிற கொள்கைகளோட ஒத்த கொள்கையாக நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட கொள்கையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் எழுந்திருக்கிறது. இல்லைங்க, அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக மக்களின் நலம் சார்ந்த தமிழக மக்களின் உரிமைகளுக்காக இருக்க போகின்ற கட்சி. இப்போ இதே மாதிரியான கொள்கைகளை விசிகவும் நாம் தமிழர் வச்சிருப்பாங்கன்னா இருக்கும், திமுக கூட இருக்கும், அதிமுக கூட இருக்கும். அதான் சொல்றேன், நீட்டு ஒரு நல்ல உதாரணம். நீட்டுக்கு ஆன்டி நீட்டு தான் இங்கே எல்லா பெரும்பாலான கட்சி, பாஜக தவிர எல்லா கட்சிகளும் எடுப்பார்களா? காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் பிரிவு கூட ஆமாங்க நாங்கள் நீட் எதிர்க்கிறோம் சொல்லி சொல்லுவாங்க. அது இருக்கத்தான் செய்யும். காவிரி சிக்கலை கர்நாடகா செய்வது நமக்கு துரோகம், நம்ம வந்து தண்ணீரை முறைப்படி வழங்கணும், உச்சநீதிமன்ற திரும்ப மதிங்க, முல்லை பெரியாரில் நீங்கள் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கும், ஏன்பா நீங்கள் அணையை உடைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டக்குன்னு அதை பார்த்து எழுதுறீங்க. இல்லை, இது தமிழக மக்களின் நலன்களுக்காக இருக்கின்ற கட்சிகள் இப்படித்தான் பேசுவார். கனிம வழக்கு தடுக்கப்படணும், ஊழல் எதிர்ப்புக்கு திமுக சும்மா பேருக்கு சொல்ல லோகாயுக்தா கொண்டு வரணும், சவிப்பிரபு பேருக்கு சொல்லிட்டு அந்த குப்பையை அது குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம நிற்போம், அதுதான் வித்தியாசம். அப்போ இந்த மாதிரி எல்லா கட்சிகளில் இருந்தும் நல்ல விஷயங்கள் இங்கேயும் இருக்கும். அதுதான். அதை தாண்டி ஏன் வாழ்த்து தெரிவித்தார் இவர்கள் 2 பேருக்கும்னா, இந்த 2 பேரோட பயணத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே நிறைய முரண்பாடுகள், அவருடைய கொள்கை முரண்பாடுகள்லாம் இருந்தால் கூட ஒரு பக்கம் ஒரு 1% ஆரம்பித்து 3:30க்கு போய் 6:30க்கு வந்து 8:30 வரைக்கும் வந்திருக்கார். தனித்து களம் காணுவது அப்படிங்கிறது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது அந்த ஒரு சினிமா ஈர்ப்பு இருந்துச்சு, அவருக்கு வந்து நல்ல படைபலம், எங்களுக்கு எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கோ அதை ஒரு நல்ல கட்டமைப்பு இருந்துச்சு. அதனால அவர் முதல்ல வந்து 8% வாங்க முடிஞ்சது, அவர் போனார். ஆனால் சீமானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி வருகிறார். அதனால வரும்போது அவருக்கு வாழ்த்து சொல்லணும். விசிகோட பயணம் அதை விட நீண்ட தூரமானது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவர் வந்து இயக்க அரசியலிருந்து எவ்வளோ போராடினார், மக்கள்கிட்ட வந்து தலித் மக்கள் விடுதலைக்காக எவ்வளோ போராடினார். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸ் போன்றவரோட சேர்ந்து தமிழ் இயக்கம் எல்லாம் ஆரம்பித்து எவ்வளோ போராடினார் போன்ற பல விஷயங்கள் தெரியும். அவருக்கு இன்னுமே முன்னாடி அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும். அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் செய்ததுக்கும் திமுக தான் காரணம். திமுக அது அங்கீகாரம் கிடைக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் வந்து நம்ம சரி கொஞ்சம் விட்டு கொடுப்போம், நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு ஒரு இடத்துக்கு அவர் நகர்ந்து வந்து இன்னைக்கு அதை பெற்றிருக்கார். அதனால அவருக்கு மனப்பூர்வமாக வாழ்த்த வேண்டும் அப்படி சொல்லுவோம். நீங்கள் அவங்க முன்வைக்கிற இவர்கள் திருமாவர்கள் முன்வைக்கின்ற தலித் மக்கள் விடுதலை நாங்களும் முன்வைப்போம் என்றால் நிச்சயமாக முன்வைப்போம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் அதை செய்வோம். அந்த விஷயங்கள்லாம் ஒத்துப்போகும், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி எங்களிடம் நீங்கள் யூனிக்கான சில கொள்கைகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்கத்தான் செய்யும். சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ரகசிய சந்திப்பு 2 முறை சந்திச்சிருக்காங்க, கூட்டணி பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்து ஒருவேளை கூட்டணி அமைத்தால் யார் தலைமையில் அதை அமைக்கணும், யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க வந்து விவாதித்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. இதெல்லாம் உண்மையா? இல்லைங்க, அதாவது இன்னைக்கு வந்து தலைவரை பார்க்கணுன்ட்டு எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் நினைச்சா கூட பார்க்க முடியல. ஏன்னா ஒரே ஒரு காரணம், ஒரு சினிமாவில் தொடர்ச்சியாக பிஸியாக இருக்காரு. அவர் வந்து எங்கெங்கே போயிட்டு யுஎஸ்ஏ போகிறாரு, திரும்ப ஓட்டு போட வந்தார், மறுபடியும் துபாய் எங்கெங்கயோ வேறு நாடுகளுக்கு போயிட்டு இருக்காரு. இதற்கு நடுவில் போய் சீமான் அவர்கள் எங்கே சந்திச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதனால கம்ப்ளீட்டாக இது வந்து யூகங்கள் தான். எந்த யூகம் இன்னொன்று முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல் அரசியல் குறித்து எங்களோட கட்சியில் சொல்லுற நிலைப்பாடு, நம்ம மக்கள் அரசியல் செய்வோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கு. நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் 2026 எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆயிரம்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வேலை செய்ய வேண்டிய தலைவர் எதாவது சொல்கிறார், நம்ம வேலை செய்யணும்ப்பா, முதல்ல வேலை செய்வோம். மக்கள் 2 வருஷம் வேலை செய்து, ஏன்னா நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் ஆகிறது கூட என்ன சொன்னார், எங்களோட உறுதிமொழியை படித்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க. நீங்கள் டேரெக்டாக போய் அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது போய் சேர்ந்துங்கன்னா சொல்லலை. அதே மாதிரி தான் நாங்கள் செய்கின்ற வேலை சரியாக இருந்தால், நாங்கள் செய்கின்ற அரசியல் சரியாக இருந்தால் மக்கள் எங்களை அங்கீகரிப்பார்கள். அதுதான் எங்களோட நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ அதை நோக்கி போகணும். இப்போ தேர்தல் அரசியல் இப்போ நம்ம விசி கூட கூட்டணி போகலாமா, பாமக கூட கூட்டணி போகலாமா, நாம் தமிழரோட கூட்டணி போகலாமா, அந்த பேச்சுகளே இங்கே இல்லை. மிக தெளிவாக நாம் வேலை செய்வோம். 2026 களம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல் கூட்டணியா தனித்தா அப்படிங்கிறத அப்போ தலைமை முடிவு செய்வாங்க. நீங்கள் அதை பற்றி எந்த விதமான கவலையும் வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதனால அதான் சொல்கிறேன், முன்னாடி ஊடகத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து தொடர்ச்சியாக ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சீமான் அவர்களும் அவர் வெயிட்டிங், நான் வந்து தம்பிக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி காரணமும் அது ஒரு முக்கியமான காரணம். இது யூக செய்திகள் மட்டும் கிடையாது.
ஆனால் எங்கள் பக்கத்திலிருந்து நாங்கள் அவரோட அணுகிறதோ இல்லை அவர் வரவேற்று பேசியதோ என்று எந்த விஷயம் நடக்கவில்லை. ஓகே, கடைசியா மாநாடு இந்த மாதம் தான் நடக்க இருக்கு, இல்லை அவர் பிறந்த நாளில் நடக்க இருக்குன்னு பல்வேறு யோகங்கள் இருக்கிறது. உங்க தரப்புல இருந்து இல்லைங்க, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு வாரத்தில் மாநாடு, ஒரு வாரத்தில் அவருடைய பிறந்தநாள் தேதி வருகிறது. அதனால சொன்னேன், இது மாநாடு இருக்கும், கூடிய விரைவில் இருக்கும். ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற செய்திகள் கூடிய சீக்கிரம் வரும். இப்பொழுதைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது இந்த ஜூலை 28ஆம் தேதி இந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா முதல் கட்டமும், ஜூலை 3ஆம் தேதி 2ஆம் கட்டமும், அந்த பணிகள் தான் எங்களுடைய இயக்கங்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணியை முடித்த பிறகு மாநாட்டுக்கான வேலைகள் பேரல் நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல அறிவிக்க போறோம், எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது. இதில் என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று, நீங்கள் எங்களுடைய இயக்க தோழர்களை திரட்டுவது, பொதுமக்களை திரட்டுவது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காரியம் இல்லை. தலைவர் வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. இங்கே பார்க்குறோம், ஒரு நிவாரண உதவி செய்யும் போது கூட அவர்கிட்ட அவர் ரொம்ப அணுக்கமாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு அதை மட்டும் நாங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் எங்களுக்கு ரொம்ப யோசனை இருக்கிறது. அது ஒன்று தான். இன்னொன்று, அவர் இந்த மாணவர் பரிசளிப்பு விழாவில் பார்த்தோம், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் எந்த விதமான முகச்சலிப்பும் இல்லாமல் நின்று, நீ என்ன இப்படி போஸ்ட் கொடுக்க சொல்கிறேன், நான் போஸ்ட் கொடுக்குறேன், அண்ணா இப்படி கை வைங்கண்ணா, நீங்கள் இப்படி கை வைங்கண்ணா, எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நிவாரண உதவி கொடுக்க போகும்போதும் எங்களோட தொண்டர் கூட பதறினாங்க. நீங்கள் அவர் என்ன சொன்னார், வெயிட் பண்ணலாம், வெளில பின்னாடி போங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன பார்க்க வந்திருக்காங்க, நான் பார்க்குறேன், பேசுகிறேன் அப்படிங்கிற அளவில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் அவர் ரொம்ப இசைவு தெரிவிச்சு போறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம், நீங்கள் அவரை கிள்ளி எடுக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, நடக்க செய்கிறாங்க. கேரளாவில் நடந்துச்சு பார்த்தோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயகாந்த் அவர்களுடைய துக்க நிகழ்வுக்கு போகிறார். அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு ஒருத்தர் பிச்சுட்டே இருக்கார் அவரை போட்டு. சரி, அதுவும் சரி போயிட்டு தான் போகிறேன். அப்போ இதை சரியாக அவர் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தது. இந்த மக்களவை தேர்தலில் ஓட்டு போட வந்தப்போ அவர் கையில் ஏதோ பேண்டேஜ் மாதிரி ஒட்டியிருந்தார். உடனே அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் சோஷியல் மீடியாவில் என்னடி விஜய் தலைவாக்கு உடம்பு சரியில்லை, இப்படி வந்தார், ரொம்ப சோர்வாக இருந்தார் அப்படின்ற விஷயம்லாம் இருந்துச்சு. என்ன இல்லைங்க, அது படப்பிடிப்பில் ஏதாவது நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவர் கடுமையான படப்பிடிப்பு அந்த தளத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா கடைசி 2 படங்கிறனால எப்பொழுதுமே அதிகமான கவனம் கொடுப்பார். இதில் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணணும் மக்களை. பெரிய என்டர்டெயின் நான் எப்பயுமே சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அது அரசியலோ இல்லை சினிமாவோ, நான் அரசியல் எப்படி பார்க்குறேன்னா மக்களை மகிழ்விக்கணும், அவ்வளோதான். அரசியல்ங்கிறது பீப்புள் எப்படி ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா, அது ஏதாவது என்டர்டெயினாக பண்ணிட்டு இருந்தார். அரசியல் களத்தில் பண்ண நினைக்கிறார். அதனால் உச்சபட்சமாக தன்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறார். அப்போ சிறு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு, அதுதான் பெரிய சிக்கல். அதான் நீங்கள் அதில் கூட பார்க்கும் பொழுது, நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நீங்கள் காலையில் வெவ்வேறு நடிகர்கள் வர்றாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் வரல. இதில் அவரை பார்ப்பதற்கு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று வருகிறது, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. சில நேரங்கள் அது அவர் முழுக்க ஈடு கொடுத்தால் கூட இதை கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற இடம் மட்டும் எங்களுக்கு எப்பயுமே இருக்கு. நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. கூடிய விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.